இதுவரை இன்று பகுதியில் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றுள்ளனர். எல்லை தாண்டி நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை சிறைப்பிடித்திருக்கின்றனர். 2 நாட்களுக்கு முன் ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். ஈரான் நாட்டு கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரிடம் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் மீன்பிடி கூலி தொழிலாளர்களாக வேலை பார்த்து வருகின்றனர். கடந்த 24ஆம் தேதி சவுதி அரேபிய கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டியதாக கூறி ஈரான் கடற்படையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அங்க அவங்க ரொம்ப வேதனையும் கொடுமையுமா படுத்து எங்களுக்கு அவங்க சொல்லி ஆள்றாங்க. எங்களை சீக்கிரம் எடுங்க. நாங்க முதலமைச்சர் அம்மாவுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். அம்மா சீக்கிரம் எங்களுக்கு பிள்ளைங்களை கூட்டி தருவான், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என இலங்கை அரசை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் இதை கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் பதவிக்கு தனபாலும், துணை சபாநாயகர் பதவிக்கு பொள்ளாச்சி ஜெயராமனும் போட்டியின்றி தேர்வாகின்றனர். அவர்களை தவிர வேறு யாரும் அந்த பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அவர்களின் தேர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை கூட உள்ள சட்டப்பேரவையில் காலை 10 மணிக்கு வெளியிடப்படுகிறது. கொப்பரை தேங்காயின் விலை குறைந்திருப்பதால் அரசே நேரடியாக கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்ய முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அரவை கொப்பரை கிலோ ஒன்றுக்கு 59 ரூபாய் 50 காசு, பந்து கொப்பரை கிலோ ஒன்றுக்கு 62 ரூபாய் 40 காசு என்ற ஆதார விலையின் அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து கொப்பரை தேங்காய் நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாராயணசாமி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை டெல்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி புதிய அமைச்சரவை பட்டியலை சோனியா காந்தியிடம் அளித்திருப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்களிடம் என்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறேன். அமைச்சர்கள் சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களை கேட்டால் கூறியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்கள் வெகு விரைவில் அதாவது யார் யார் அமைச்சராக வருவார்கள் என்ற சம்பந்தமாக முடிவு செய்வார்கள். அது காங்கிரஸ் கட்சி தலைவருடைய உத்தரவுக்கு நாங்கள் எல்லாம் கட்டுப்போம். இந்த ஆண்டும் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்கள் சிரமமின்றி அரிசி பெற வசதியாக 4600 மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். பள்ளிவாசல்களுக்கு தேவையான அரிசிக்கான மொத்த அனுமதியை வழங்க மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு தக்க அறிவுரைகள் வழங்கப்படவிருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருக்கும் 54 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் யானை பசிக்கு சோளப்பொறி போன்றது என திமுக தலைவர் கருணாநிதி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் மேட்டூர் அணை திறக்கப்படுவது தாமதமாவது தொடர்கதையாகி வருவதாக கூறியுள்ளார். நெல்லுக்கான விலையை குவிண்டலுக்கு 3000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு அவற்றின் உற்பத்தி செலவுடன் 50% லாபம் சேர்த்து கொள்முதல் விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்ற எம்.எஸ். சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். சென்னையில் சாலையோரத்தில் வசிக்கும் குழந்தைகள் கடத்தப்பட்டது தொடர்பான வழக்கில் தமிழக உள்துறை செயலாளர் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக உள்துறை செயலாளரை எதிர் மனுதாரராக இணைத்த நீதிபதிகள் கடந்த 5 ஆண்டுகளில் காணாமல் போன மற்றும் மீட்கப்பட்ட குழந்தைகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை தரக்குறைவாக பேசியதற்காக மதிமுக நிர்வாகிகள் சார்பில் வைகோ மன்னிப்பு கோரினார். திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருந்த வைகோவை சந்திப்பதற்காக காத்திருந்த செய்தியாளர்களை
மதிமுக நிர்வாகிகள் தரக்குறைவாக பேசியதாக தெரிகிறது. செய்தியாளர்களிடம் அவர்களை மன்னிப்பு கேட்க செய்த வைகோவும் தானும் மன்னிப்பு கோரினார். சென்னை புத்தக காட்சியில் இன்று ஊடக தினம் என்ற தலைப்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. நேற்று தொடங்கிய சென்னை புத்தக காட்சியில் சுமார் 1 கோடி புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. வார நாட்களில் மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் புத்தக காட்சி நடக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக அகற்றப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரக்கன்றுகள் நட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலையோரத்தில் இருந்த 6000 மரங்கள் வெட்டப்பட்டதால் வெயில் நேரங்களில் தங்களால் நிழலாட முடியவில்லை என இருசக்கர வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராமகுடும்பன்பட்டியில் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 2 வரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் மறுத்தனர். ஆசிரியர்கள் சரிவர பள்ளிக்கு வராததால் தங்கள் குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். பெற்றோருடன் உதவி தொடக்க கல்வி அலுவலர் ராமலட்சுமி பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் நயகொண்டா அக்ரஹாரம், நாயக்கன்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களுக்குள் யானை கூட்டங்கள் புகுந்து அழிவை ஏற்படுத்தி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தக்காளி, மல்லி, வாழை, பீன்ஸ், ராகி உள்ளிட்ட பயிர்களை யானைகள் சேதப்படுத்தியதால் பல லட்சம் ரூபாய் அளவிற்கு தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மக்காச்சோள ஆராய்ச்சி மையத்தினர் ஆய்வு நடத்தினர். தாராபுரம் பகுதியில் போலி மக்காச்சோள விதைகளால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அப்பகுதியில் ஆய்வு நடத்திய மக்காச்சோள ஆராய்ச்சி மைய குழுவினர் விரைவில் பல்கலைக்கழக இயக்குநரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் சார் பதிவாளர் லஞ்சம் வாங்கும் காட்சி வெளியாகியுள்ளது. இக்காட்சியில் பத்திர எழுத்தர்களிடம் சார் பதிவாளர் வசுந்தரா தேவி பணம் வாங்குவது பதிவாகியுள்ளது. இதுகுறித்து வசுந்தரா தேவியிடம் கேட்டபோது கொடிநாள் நிதியை மட்டுமே தான் வாங்கியதாக விளக்கமளித்தார். பேர் உயிரிழக்க காரணமான குஜராத் குல்பர்க் சொசைட்டி தாக்குதல் வழக்கில் 24 பேர் குற்றவாளிகள் என அகமதாபாத் சிறப்பு விசாரணை நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற 36 பேரையும் விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே குல்பர்க் சொசைட்டி பகுதியில் ஒரு கும்பல் நடத்திய தாக்குதலில் 69 பேர் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இசான் ஜாஃப்ரியும் கொல்லப்பட்டார். பிரியங்கா வதேரா அரசியலுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸில் மீண்டும் எழுந்துள்ளது. பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான அமரிந்தர் சிங் பிரியங்காவை அரசியலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். பிரியங்காவின் வருகையினால் காங்கிரஸ் மேலும் வலுப்பெறும் என்றும் சோனியாவுக்கும் ராகுல் காந்திக்கும் கட்சிப் பணியில் பிரியங்கா உறுதுணையாக இருக்க முடியும் என்றும் அமரிந்தர் சிங் கருத்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி கடந்த 60 ஆண்டு காலமாக முன்வைத்து வந்த வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கத்தின் இலக்கை அடையவில்லை என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். ஒடிஷாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வறுமையை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தவறேதும் இல்லை என்றாலும் அதற்காக காங்கிரஸ் தேர்ந்தெடுத்த பாதை தவறானது எனவும் சாடியுள்ளார். இந்தியாவில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும் மாநிலங்கள் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட கூடுதலாக பெய்ய வாய்ப்பிருப்பதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாடு முழுவதும் ஏறத்தாழ 106% பருவமழையின் அளவு இருக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தென்னிந்தியாவில் 113% அளவிற்கு பருவமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.